இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான். மே 1 முதல் NPHH, PHH மற்றும் AY ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே அரசு தரப்புல இருந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்க ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு இருக்கு. மாசம் மாசம் வாங்குற ரேஷன் பொருட்களும் கட்டாயிடும். அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையும் கிடைக்காது. ஸோ அது என்ன அப்டேட்ஸ், நாம என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அரசு கொடுக்கிற எந்த ஒரு சலுகையா இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டில் EKYC பண்ண வேண்டியது கட்டாயம். நீங்க இது வரைக்கும் EKYC ரேஷன் கார்டில் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணிக்கோங்க. ஏன் இந்த திடீர் அறிவிப்பு அப்படின்னா போலியான ரேஷன் கார்டுகளை கண்டுபிடிச்சு தூக்குறதுக்கு தான் இந்த அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கணும். வேற வேற அட்ரஸ்ல 2 கார்டு வச்சிருந்தா அது சட்டவிரோதம் அப்படின்னு மத்திய அரசு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இருந்தவங்க பேரை நீக்கிறதுக்கும் பிறந்த குழந்தைகளை சேர்க்கறதுக்கும் இந்த EKYC ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். EKYC பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரேஷன்ல இலவசமாக வாங்குற அரிசி, கோதுமைன்னு எந்த பொருளும் கிடைக்காது. ரேஷன் பொருட்கள் கட்டாயிரும். அடுத்ததா மாசம் மாசம் வாங்குற உரிமை தொகையும் இனி வரப்போற எந்த ஒரு பண பலன்களும் உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வராது. அடுத்ததா அந்தியோதயா அன்ன யோஜனா AY கார்டு மூலமா கிடைக்கிற 35 கிலோ இலவச அரிசி உட்பட எல்லா சலுகைகளும் நிறுத்தப்படும். மத்திய அரசு சலுகைகள் ரத்தாயிரும். அடுத்ததா EKYC எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இதுக்காக நீங்க எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரேஷன் கடைக்கு போங்க, நேரடியா போங்க. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் தனித்தனியா போய் கைரேகை பயோமெட்ரிக் வச்சு EKYC அப்டேட் பண்ணிக்கணும். குடும்ப தலைவர் மட்டும் பண்ணா பத்தாது, கார்டுல பேர் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணணும். சில வெப்சைட் மூலமாகவோ அல்லது மேரா ரேஷன் ஆப் மூலமாகவோ உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் OTP பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே செக் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மேரா ரேஷன் ஆப்பில் ஆதார் சீடிங் ஆப்ஷனில் போய் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் நடக்கிற குறைதீர் முகாம்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்காக. ஏன்னா மாதம் மாதம் நடக்கிற குறைதீர் முகாம்லையும் இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலை விடுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறுபரிசீலனை, அதாவது அப்பீல் செய்ய அரசு சூப்பரான வழியை வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆயிருது, இது எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பேர் ஆல்ரெடி வேற கார்டில் இருக்கலாம். ஆஃபீஸர் செக் பண்ண வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். கேஸ் சிலிண்டர் டீட்டெயில்ஸில் தப்பு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அடுத்ததா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க.
டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்க்கு போயிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பரை போட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு அதுலயே காட்டும். ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அட்ரஸ் தப்புன்னு வந்திருந்தா கரெக்டான இபி பில் இல்லைனா வீட்டு வரி ரசீதை ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுங்க. மெசேஜ் வந்து 15 நாளுக்குள்ள மறுபரிசீலனைக்கு அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நேரா உங்க ஏரியா தாலுகா ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வட்ட வழங்கல் அதிகாரி அல்லது இ சேவை மையத்துக்கு போய் முறையீடு பண்ணுங்க. தகுதியான நபரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வீடு தேடி வரும். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இதே மாதிரி மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் சலுகைகள் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.